பேரை போட்டு மை அமௌண்ட் ரீஃபண்ட் போட்டு ரிக்வெஸ்ட் கொடுத்து அமௌண்ட் எடுத்துக்கலாம். இல்லையா, இது அமௌண்ட் கொடுக்குற மாதிரி போகலையே, புரியல, அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிற மாதிரி போகலையே. அதான் சார் இப்போ ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், கொஞ்சம் சர்வர் இஷ்யூவா இருக்கு. ஸோ லைன்ல வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் சர்வர் இஷ்யூவா இருக்கு, அப்படியே இருக்கு. இல்லை, ஸ்கேன் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுமா சார்? இப்போ வந்துருச்சு, அப்டேட் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே லைன்ல இருங்க, போன கேமரா முன்னாடி வைங்க. இப்போ அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு இது லாஸ்ட் அப்டேட், சரிங்களா? நீங்க பண்ணி ரிசீவ் பண்ணி எடுத்துக்கலாம், சரிங்களா? இதுக்கு மேல நீங்க எந்த ஒரு ஸ்கேன் பண்ற மாதிரி வராது, சரிங்களா? இல்லை, அப்படிதான் சொல்றீங்க, ஆனால் வரலையே. கோவையில் கல்லூரி மாணவிக்கு இல்லம் தேடி கல்வி திட்டம் மூலம் ஊக்கத்தொகை வந்துள்ளதாக கூறி லிங்க் ஒன்றை அனுப்பி வங்கிக் கணக்கில் இருந்து 38,000 ரூபாயை சைபர் மோசடி கும்பல் திருடியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். பள்ளிக்கல்வித்துறையினுடைய இல்லம் தேடி கல்வியின் அடையாள அட்டையை பயன்படுத்தி வாட்ஸ்அப் மூலமாக பெற்றோருடைய அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி அதன் மூலமாக நம்பகத்தன்மையை பெற்று ஒரு மோசடி என்பது நடைபெற்றிருக்கிறது. கோயம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி படிக்கும் மாணவர் ஒருவருக்கு பள்ளிக்கல்வித்துறையினுடைய இல்லம் தேடி கல்வி சார்பில் அழைப்பு விடுத்திருப்பதாகவும் உங்களுக்கு கல்வி உதவித்தொகை வந்திருப்பதாக கூறி 38,500 ரூபாயை வங்கி கணக்கில் இருந்து எடுத்திருக்கக்கூடிய அந்த மோசடி என்பது சைபர் குற்றவாளிகளால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது மாணவியினுடைய வங்கி கணக்கில் அந்த பணத்தை வரவு வைக்க முடியாது என்றும் 48,500 ரூபாய் மாணவிக்கு ஸ்காலர்ஷிப்பாக வந்திருப்பதாக கூறி அவர்கள் முதலில் அவர்களுடைய பேச்சை தொடங்கி இருக்கின்றனர். அதன் பிறகு மாணவியினுடைய பெற்றோர்களை தொடர்பு கொண்டிருக்கூடிய அவர்கள் அவருடைய அம்மாவை தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அதன் பிறகு அங்கு அவருடன் பணிபுரிவருடைய வங்கி கணக்கு ஆகியவற்றை பரிவர்த்தனை மூலமாக இதிலிருந்து 38,500 ரூபாயை மோசடி மூலமாக அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.